எல்லா புகழும் இறைவனுக்கே. கிராமத்து முறையில் எப்படி பாரம்பரியமான தட்டைப்பயிறு குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறத இப்போ காண்பிக்கிறோம்மா. தேவையான பொருட்கள்: மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவு, 150 கிராம் தட்டைப்பயிறு எடுத்து நல்லா கழுவி சுடுதண்ணி ஊற்றி லைட்டாக கொஞ்சம் ஒரு சிமிட்டி உப்பு போட்டு ஊற வச்சுக்கிட்டேன்மா. இப்போ அதை எடுத்து வச்சுருக்கேன். கேஸ்டர் ஆயில் அப்படின்னு சொல்கிற விளக்கெண்ணெய் 1 சொட்டு, உருளைக்கிழங்கு 100 கிராம், வாழைக்காய் 100 கிராம், கத்திரிக்காய் 150 கிராம், சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் 100 கிராம், தக்காளி 100 கிராம், தாளிப்பதற்கு சீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் 1 நம்பர், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், புளி ஒரு 3 கிராம் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இது ஊட்டி உருளைக்கிழங்குன்னு சொல்கிறதுமா. எல்லா உருளைக்கிழங்கை விட இதுதான் விலை ஜாஸ்தியாக இருக்கும். பாருங்கள், மண்ணோடவே இது பண்ணி வந்திருக்கும். இப்போ இது ஒரிஜினலா அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு இப்போ இந்த மண் இதில் இருக்குது, இந்த ஸ்கின் இங்கே இருக்குது. இப்போ ஒரு கிளாத்தை வச்சு நம்ம இப்படி தொடச்சோம்னா அதோட தோல் உளிஞ்சு வந்துடும் ஈஸியாகவே. மெத்ததாக இருந்தால் தோல் வராது. இதை வச்சு நம்ம ஊட்டி உருளைக்கிழங்கு பாருங்கள், இப்படி நகத்தில் சுரண்டனாவே அதோட ஸ்கின் போர்ஷன் ரொம்ப லைட்டாக இருக்கும். இவ்வளோதான் அதோட ஸ்கின்னோட இது. ரொம்பவும் மெலிசானது அதோட ஸ்கின். தட்டைப்பயிருக்கு குழம்புக்கு தேவையான மசால் தூள் எங்ககிட்டயே கிடைக்குதுமா. இதை வச்சு தான் இன்றைக்கி நான் குழம்பு வச்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதில் எங்கள்கிட்ட 2 வகையான தூள் இருக்கும். இது கறிப்பொடி அப்படின்னு சொல்லி ஒரு தூள் இருக்கும். இன்னொன்று குழம்பு தூள் அப்படிங்கிறது இன்னொரு வெரைட்டி நான் வச்சுருப்பேன். இது 2ஐயும் சேர்ந்து யூஸ் பண்ணி தான் நான் இன்னைக்கு குழம்பு இது காமிக்க போகிறேன். இது எல்லாமே என் கைப்பட நானே வறுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்குதுமா. இது மிஷின் அரைப்பு கிடையாது. உங்களுக்கே தெரியும் இதனோட நெருப்பு. இதெல்லாம் கையில் அம்மியில் அரைக்கிற பக்குவமா. நெருப்பு தன்மை தெரியும் பாருங்க உங்களுக்கு. இந்த தூளில் உளுந்தோ கடலைப்பருப்போ துவரம் பருப்போ அரிசியோ இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவோ அதெல்லாம் எந்த கலப்படமும் என்கிட்ட கிடையாது. என்கிட்ட ஒரிஜினல் மசாலா பொருள்களோட கூட்டுக்கலவை மட்டும்தாம்மா நான் இதில் பயன்படுத்தி நான் செஞ்சுருப்பேன். இங்கே பாருங்கள், இது கறிப்பொடிமா. குழம்பு தூளுக்கும் இதுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். நெருப்பு தெரிகிற மாதிரி இதை அரைச்சிருப்பேன். இது கறியோட மட்டனோட சிக்கனோட மற்றபடி பாவக்காய் குழம்போட ஒட்டி வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் நைஸ் தன்மை தந்திருப்பேன். அது கொஞ்சம் குழம்பு தூள் கொஞ்சம் நெருப்பாக இருக்கும். இது கொஞ்சம் ஒரு நல்லாவே இருக்கும்மா. இதில் எந்த விதமான கடலைப்பருப்போ உளுந்தோ அந்த மாதிரி எந்த விதமான திக்னஸ் ஏஜென்ட்டு எதுவுமே இருக்காது. ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரான 8072787412ங்கிற நம்பருக்கு நீங்கள் ஜிபே அனுப்பி நீங்கள் வாங்கிக்கலாம்மா. கஸ்டமைஸ் பண்ணி தர சொன்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம்மா. ஃபோனை வச்சு நாங்கள் இதை எடுக்கிறோம். அதனால் கலர் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். இது கலர் நல்ல ரெட்டிஷ் கலராக இருக்குது. ஏன்னா இதில் மிளகாயே எப்போவுமே நான் பயன்படுத்துறது 5 வகை 6 வித மிளகாய் காம்பெல்லாம் நீக்கி கழுவி காய வச்சு வறுத்து நானே என் கைப்பட நாட்டு கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நான் செய்கிறதுனால கலர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்மா. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சாச்சுமா. சட்டியும் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறேன். இதுக்காக நான் நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துகிறேன். இந்த குழம்புக்கு எண்ணெய் ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கலாம்மா. இப்போ வெந்தயம் போட்டுக்கிறேன்மா.
அடுத்து சீரகம் போட்டுக்கிறேன். ஒரு வரமிளகாயும் சேர்த்தியாச்சு. இப்போ கடுகும் போட்டாச்சு. கொஞ்சம் அதிகமாக ஒரு மீடியமான ஒரு பயிர் வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல இந்த வெங்காயம் ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிறேன். ஊற வச்ச தட்டைப்பயிரை ஊற வச்ச தட்டைப்பயிரை இப்போ அந்த எண்ணெயில் போட்டாச்சுமா வெந்து போட்டுது. மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய் ஒரு 5 சொட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம். இது ஊற வச்ச தட்டைப்பயிறுமா, இது வேகலை, இனிமேலு தான் இது வேகணும். தக்காளி ரிமைனிங் இருக்கிற தக்காளியும் வெங்காயத்தையும் சேர்த்திக்கிறேன்மா. இந்த இடத்துல அரிசி ஊற வச்சிருக்கிற கழனி தண்ணி இதில் வேக வைக்கிறதுக்கு ஊற்றிக்குவோம்மா. இது முன்னமே அரிசியை நல்லா 3 தடவை கழுவி தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அந்த அரிசி ஊறின கழனி தண்ணி தட்டைப்பயிறு வேக வைக்கிறதுக்காக ஊற்றிருக்கேன். வெந்து வரட்டுமா காயெல்லாம் போடும்போது உங்கள்கிட்ட காமிச்சிட்டு நான் போடுறேங்க. குழம்புக்கு தேவையான நல்ல வாட்ரு, பியூரான வாட்ரு இப்போ சேர்த்துக்கிறேன். வெந்து வரட்டுமா. எப்போவுமே குழம்புக்கு இந்த மேல் தோலோடவே நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு போட பழகிக்கணுமா. இது நீங்கள் தோலை எடுத்துட்டு போட்டீங்கன்னா அதோட சத்தெல்லாம் போயிடும். இதை உளிச்சு வச்சுட்டு தான் சாப்பிடணும். இப்போ இந்த தட்டைப்பயிறு கொதிச்சு வந்துட்டு இருக்குது. இப்போவே இந்த உருளைக்கிழங்க நம்ம சேர்த்துக்கலாமா. குழம்பு மசாலா தூள்மா இதை போட்டுக்கிறேன். இது ஒரு 3 கிராம் இருக்கும். இது கறி குழம்பு தூள், இது ஒரு 3 கிராம் இருக்கும். இது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தகுந்த காரத்தை நீங்கள் பிடிச்சி பார்த்து அளவாக போட்டுக்கலாமா. எங்களோடது நல்லாவே காரம் இருக்கும். ரொம்ப அரோமாவும் அதிகமான ஃப்ளேவராக அதிகமான இது கொடுத்து இருக்கும். பாருங்க போட்டதுமே இதுலேயே உங்களுக்கு தெரியும். இது திக்னஸ் ஏஜென்ட்டு. இது திக்னஸ் ஏஜென்ட்டு. இந்த மசாலா தூளில் எதுவும் கலப்படை இல்லை அப்படிங்கிறத பொடியாத்தான் நான் உங்களுக்கு உங்கள் கண்ணு முன்னாடி நான் போட்டு காமிச்சிருக்கேன். எங்ககிட்ட வாங்கினவங்க எல்லாருமே நீங்கள் பொருள் கொடுத்தா பத்தாது, நீங்கள் செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்கிறதுனால தான் நான் இன்னைக்கு என்னால் முடிஞ்ச அளவு நான் செஞ்சு காமிச்சிருக்கேம்மா. இது ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு அருமையான குழம்புமா இது. இதை வச்சுட்டு நீங்கள் ரைஸ் வச்சு ஒரு அப்பளமோ கூட ஏதோ ஒரு சைட் டிஷ் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு சைட் டிஷ் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே அருமையாக இருக்கும். இந்த இடத்துல இப்போ இந்த வாழைக்காயை சேர்த்திக்கிறேம்மா. காய் மூழ்கி வர்ற அளவுக்கு தண்ணி இருக்குது. நல்லா வெந்து வரட்டும்மா. நம்ம கெட்டியாக வச்சுக்கலாமா தண்ணியாக வச்சுக்கலாமாங்கிறது நம்மளுடைய இதுதான். உங்கள் கண்ணு முன்னாடி தான் இந்த குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், நான் கொடுக்குற மசாலா தாமா இதில் திக்னஸ் ஏஜென்ட்டு. இதில் உளுந்து, சோம்பு அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் இருக்காது. நம்ம உடம்பு ஹெல்த்துக்கு எது நல்லதோ அந்த விஷயம் மட்டும்தான் இந்த குழம்பு தூளில் நான் சீக்கிரட்டாக நான் கொடுத்துருப்பேன். இதில் ப்ரெசர்வேட்டிவும் கிடையாது. மெயினாக இதில் கறி லீஃபெல்லாம் நான் சேர்த்திருக்க மாட்டேன். இந்த குழம்பு தூளில் கறி லீஃபெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சோன்னா ஒரு நாள் பட வைக்கும்போது கசப்பு தண்ணியும் கொடுத்துரும். அதோட வாசமனமே போயிடுமா. அதனால என்கிட்ட வாங்குற எந்த மசாலா சாம்பார் தூளாக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் தாளிப்பில் தான் கறிவேப்பிலையை பயன்படுத்தணும். நான் இதில் எதுலேயுமே கறி லீஃபு நான் சேர்த்து இருக்க மாட்டேங்கம்மா. உப்பு போட்டது இன்னும் தண்ணி நம்ம சேர்த்திக்கலாம்மா. உப்பு இந்த இடத்துல தான் நான் சேர்த்துறேன். முதல்ல போட மறந்துட்டோம்மா.
அதனால் இப்போ இந்த இடத்துல நான் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி எல்லாம் தோல் விட்டு வந்துருச்சு. பயிரும் நல்லா முழுசாக வெந்துட்டு இருக்குதுமா. கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் போகட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான் இதோட வேலை. நமக்கு பர்ஃபெக்டான நமக்கு குழம்பு கிடைச்சிருச்சு. இதில் நீங்கள் வேணும்னா தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றி நுர கட்டும்போது நீங்கள் இறக்கிக்கலாம். வேணாம் அளவான குழம்பு போதும், தேங்காய் ஊற்றினா 2 நாளைக்கு வச்சுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தேங்காய் ஊற்றாமே இந்த குழம்பு எடுத்துக்கலாம்னா. ஃபயர் வந்து லோ ஃபயர் பண்ணிடுங்க. தண்ணியெலாம் தாராளமாக இருக்குது. இது மொத்தமாகவே ப்ரிப்பரேஷன் டைமே 20 நிமிஷம் தாம்மா. இப்போ இது நல்லா தட்டைப்பயிறு வெந்துடுச்சு. இது உடஞ்சி மசிஞ்சு வரக்கூடாது. நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். எங்கள் காலத்துலலாம் வந்து சைட் டிஷ் எல்லாம் அவசரத்துக்கு யாரும் தேடிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த குழம்புல இருக்கிற தட்டைப்பயிறு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற காய்களே போட்டு குழம்பு வச்சுருவாங்க. அவங்கவுங்க வீட்டு தகுதிக்கு தகுந்த மாதிரி சைடிஷும் பொறுமையாக செய்கிறவங்களும் செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனால் இதில் இருக்கிற காய்கறியே எங்களுக்கு சைடிஷ் போதுமானதாக இருக்கும். அதனால இந்த தட்டைப்பயிறு வந்து உடைய விடக்கூடாதுமா. இது எடுத்து வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் தான் பாரம்பரியமான குழம்பு. தேவைப்பட்டால் தேங்காய் ஊற்றி மறுக்கட்டினது இறக்கி 2 கறிவேப்பிலை போட்டு இறக்கி வச்சுக்கோங்க. நல்லா காரஞ்சாரமாக சாப்பிட்றவங்க தேங்காய் ஊற்றாமல் இப்படி வச்சுக்கோங்க. காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க தேங்காய் ஊற்றி பயன்படுத்துங்க. கத்திரிக்காயும் வெந்துருச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குதுன்னு. உடைய மட்டும் இந்த குழம்பு நம்ம விட்டுறாமல் பாதுகாப்பாக எடுக்கணும். போதுமா, இவ்வளோதான் ஃபைனல் முடிஞ்சிருச்சு. நமக்கு அருமையான தட்டைப்பயிறு குழம்பு நாக்குக்கு சுரீர்னு இந்த மழைக்கால பொழுதில் நல்ல ஊட்டச்சத்து புரோட்டீன் மிக்க இந்த தட்டைப்பயிறு குழம்பு உங்களுக்கு நான் வச்சு காமிச்சிருக்கேன். மாதத்துக்கு ஒரு 1/4 கிலோவாவது உங்களோட மளிகை சாமான பொருளை இதுக்கு வாங்கி ஒரு நாள் குழம்பாகவும் ஒரு நாள் தட்டைப்பயிறு கடந்து ரசமாகவும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாமா. தட்டைப்பயிறு கடந்து தண்ணி எடுத்து ரசம் வச்சுக்கணும், வச்சுட்டு சாப்பிட்லாமா. இந்த புரோட்டீன் ரொம்ப ரொம்ப ரிச்சானது. இது அந்த காலத்தில் ஒரு எதுவுமே குழம்புக்கு அப்படின்னு அவங்க கவலைப்படவே மாட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா எல்லாமே அவ்வளோ சீக்கிரமாக வந்துருச்சு. கடைசியாக ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியை ஒரு தடவை கரைச்சி ஊற்றினா போதுமா. நீங்கள் சும்மா தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றுறதுனால தான் அந்த குழம்போட டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஃபஸ்ட்டு ஒரு தடவை நீங்கள் புளியை எடுத்தால் போதும். மறுபடியும் தண்ணி ஊற்றி கரைச்சி குழம்புக்கு ஊற்றுனீங்கன்னா குழம்பு தண்ணி விட்டுரும், சல்லுன்னு போயிடும். புளி வந்து ரொம்ப கொதி வர வேண்டியதில்லை, அடுத்து போயிடும். புளி வந்து ஒரு இந்த தட்டைப்பயிற்றில் இருக்கிற புரோட்டீன்ஸ், உருளைக்கிழங்கு இருக்கிற புரோட்டீன்ஸு, இதில் இருக்கிற மினரல்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து அப்படி தக்க வைக்கிறதுக்காகத்தான் இந்த புளியை வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தே இதை நம்ம முன்னோர்கள் வந்து கொஞ்சம் எடுத்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. எங்ககிட்டலாம் எதுக்கு புளியை ஊற்றுறீங்க அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் அதில் விஷம் இருக்கும், அதை எடுக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சொல்ல தெரியல. இப்போ நமக்கு வந்து எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம தெரிஞ்சுக்கிறோம்மா. கொதிச்சிருச்சு, நம்ம இறக்கி வச்சு தாளிப்பு கொடுத்துருவோம். வெஜ்ஜு சாப்பிட்றதுனால நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுமா. வெஜிடபிள்ஸோட கட்டிங் வந்து நம்மளே வந்து கட் பண்ணுறதுனால மனத்துக்கு ஒரு ரிலாக்ஸிங் கிடைக்குது. இப்போ தாளிக்கிறதுக்காக வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் அந்த குழம்பு தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் தாளிப்புக்கு. எங்ககிட்ட இருக்கிற கறி லீஃபு, இந்த கறி லீஃப் பொடியை தனியாகவும் கேட்டு வாங்கியிருக்கிறவங்க இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, டவுன் சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த கறி லீஃபை காய வைக்கிறதுக்கு வெயில் எதுவும் கிடைக்காதுங்கிறதுக்காக எங்ககிட்ட வாங்கியிருக்காங்க. பயன்படுத்துறது எப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுக்குமான்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் இதை நல்லா பார்த்துக்குங்க. தாளிக்கும் போது கொஞ்சம் கறி லீஃப் எடுத்து
பொடி எடுத்து நீங்கள் போட்டு தாளித்து எதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்மா. இதை நான் முதலே பச்சையாக மட்டும் இல்லை, இது பக்குவப்படுத்தி தான் நான் அரைச்சி கொடுக்குறேன். இதுலேயும் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவோ உப்போ எதுவும் இருக்காதுமா. ப்ளைன் கறி லீஃபை பக்குவப்படுத்தி அரைக்கப்பட்டது. ஆயில் தாளிப்புக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் சூடானா போதும், ஆயிலை ஊற்றிட்டு சூடு பண்ணிவிட்டு ஒரு கலக்கி எடுத்து ஃபைனல் டச்சாக ஊற்றணும். இதில் வெங்காயம் வெந்து வரணும் அப்படிங்கிறதுல இல்லைம்மா, லைட்டாக சூடு பண்ணுறோம், பவுடரும் சூடாகணும், அவ்வளோதாப்பா. நம்ம எடுத்து ஊற்றிட்டோம்னா ஃபைனல் டச்சு ரெடி ஆகிடுச்சுமா. இதே போல் இந்த காம்பினேஷனில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கம்மா. இந்த பவுல் நிறையா இந்த குழம்பு சின்ன குழந்தையிலிருந்தே குழந்தைகளுக்கும் டீனேஜர்களுக்கும் நீங்கள் கொடுத்து பழக்குங்க. பாரம்பரியமான சமையல். ஒரு 15 டேஸுக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி குழம்புகளை நீங்கள் வச்சு பழகிக்கிங்கம்மா. என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே இம்ப்ரூவாக நீங்களும் நல்ல முறையில் கூட மாங்காய் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச காய்கறியை போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாமா. பாரம்பரியமாக நாங்கள் செய்கிற விதத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேம்மா.